ஒரே மாதம் 1 மாதம் ஆச்சு. எல்லாம் அப்படியே தெளிவாக அப்படியே சூட்டிப்பு அப்படி சூட்டிப்பு. அண்ணனுங்களுக்கு டஃப் கொடுக்குறாங்க இவங்க. என்னடா உங்கள் அண்ணன் தங்கச்சிங்க, உங்கள் அண்ணன் எங்கள் அக்காங்களுக்கு டஃப் கொடுக்குறீங்க. இந்த பிள்ள அந்த பெரிய பையன் மாதிரியே இந்த பிள்ளையும் அப்படியே சாஃப்ட்டுப்பா. அவ்வளோ அறிவு இந்த பிள்ளைக்கு, அவ்வளோ சாஃப்ட்டு. அறிவு தங்கம். இது தங்கம். என்னம்மா இது தங்கம். இவங்க மீன் அவங்க அம்மாவுக்கு மீன் போட்டதுமே ஆளாளுக்கு எந்திரிச்சு ஓடியாராங்க. இவங்க மீன் ஸ்மெல்லுக்கு அங்கே மீன் சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். இவங்க மீன் கேட்டுட்டு அப்படியே பின்னாடியே அந்த ஸ்மெல் கொடியாராங்க. இது என் கையை காட்டுறேன் பாருங்க. என் கையை என்னடா திரும்பிட்டு போறேன். திருப்பிட்டு போறேன். டேய் பாரு, நீ சட்டையை நக்கிறதுக்கு வருவல்ல, அப்ப பேசிக்கிற உடைய போரு. சேட்டைக்கார பிள்ளைங்கடா நீங்களாம் சேட்டைக்கார பிள்ளைங்கடா. இந்தா மீன் ஸ்மெல் பாரு அம்மா கையில. சேட்டைங்களை பத்தியா இருக்கு. இப்போ உங்களுக்கு இவங்களெல்லாம் தூக்க முடியாதுப்பா. இவங்க ரொம்ப மோசமான பசங்களாக இருக்கானுங்க. ஒருத்தருமே சொன்ன பேச்சு கேட்கறதில்ல. தூக்குனா வின்னு கத்துறது. சரி, இப்போ நம்ம பார்ப்போம் எந்த குட்டி என்ன மாதிரி கலரில் இருக்கான் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பையன் இவனா அவளா அப்படின்றது நான் இன்னும் அது எனக்கு தெரியல. அதுக்கப்புறமா பார்த்து சொல்கிறேன். இந்த குட்டிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே காதில் கருப்பு அடங்குதான் பற்றியா. அது காதில் கருப்பு, வால் கருப்பு. இந்த இங்கே 2 புள்ளி இருக்கு. மூஞ்சி எப்பாரு மூஞ்சிய அங்க ஒரு எதுக்குள்ள இருந்து வருதுல. அது தலைகாணிக்குள்ள இருந்து கியூட்டா வந்துச்சு தெரியுமா. இப்ப அங்க உள்ள போயிடுச்சு. அது வீடியோ எடுக்கிறாங்கன்னு ஒளிய வேணாமா. அடுத்து இதுக்கு பேரு டோரி. காரணம் என்னன்னு தெரியுங்களா, இவன் கண்ணு டோரி கண்ணு, அதனால இவன் பேரு டோரி. அங்க வருது. அவன் அவனுக்கு நெத்தியில மட்டும் கருப்பு ஒரு டாட் இருக்கும். அங்க நெத்தியில போன தடவை குட்டி போட்ட பெரிய குட்டிலையுமே காது கிட்ட இதே மாதிரி ஒரு கருப்பு கலரு மச்சம் இருக்கிற மாதிரி இருக்கும். ஒளிறானாமா. சரி ஆமா. என்ன அழகு உன் பிள்ளைங்க, உங்க அண்ணனுங்க என்ன அழகு உன் பிள்ளைங்கெல்லாம். அழகா இருக்கீங்கடி. சரி அழகா பிறந்தப்ப ஜப்பான்காரங்க மாதிரி இருந்தாங்க. இப்போ அழகனா ஆயிட்டாங்க. தேடி போய் அவங்கிட்ட இது அவனை தேடி எப்படி போயிருக்கான் பாரு. தலகாணிக்கு பின்னாடி ஓடி ஒளியறீங்க. ஏண்டியே தலகாணிக்கு பின்னாடி ஓடி ஒளியறீங்க. எங்கடா போன, ஏன்டா ஒளியிற. ஐயோ நல்லா அழகாக விளையாடுவானுங்க எல்லாரும். நல்லா இருக்கு. குட்டிக்கு விளையாட ரொம்ப நல்லா இருக்கும். பெருசான சைலண்ட் ஆயிடுவாங்க, அப்போ கடுப்பாயிரும் நமக்கே. அடுத்தவன் இந்த கருத்த பையன் நம்ம குட்டி கருப்பன். பேரு நல்லா இருக்கு, குட்டி கருப்பன். வாழ்க்கை கருத்த வாள். இவனை எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேருக்கு இந்த குட்டி மேலே ரொம்ப ஆசை. ஏன்னா இதுக்கு முன்னாடி போட்ட குட்டியுமே பார்த்தீங்கன்னா சேம், ஒன்று கூட நமக்கு டிஃப்ரெண்ட்டே இருக்காது. எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுக்கு மூக்கில் மச்சம் இருக்கும், அவனுக்கு மச்சம் இருக்காது. அதனால அதை வச்சு நாங்கள் கண்டுபிடிச்சிக்குவோம். இந்த குட்டி கருப்பன் இவன். அதுக்கப்புறம் இங்கே ஒருத்தன், இவன் தான் மீனை பார்த்துட்டு இப்போ வாந்தி எடுத்துகிட்டு போனானே அந்த பையன் உள்ள. இதுதான் எல்லாருக்கும் இப்போ ஐயோ போச்சு உள்ள போயிடுவேடி. அங்கே சந்து இருக்கு, விழுந்துருவேன். அந்த சந்துக்குள்ளே போனால் நீ போயிட மாட்டியா உள்ள. ஏன் இந்த அளவுக்கு திமிரு சேட்டை எல்லாம். மீனை சுமலை பார்த்துட்டு வாந்தி எடுத்துகிட்டு போனவன் இவன் தான் பார்த்துக்கோங்க. அப்போ இன்னொருத்தன் காணான்னு தேடு. நான் மிஷினை எப்படி உட்காந்துட்டு இருக்குது போயிடுது. மிஷின் கலர்லயே இருக்கிறியா பாபாவே. தெரியல தானே, நானும் தேடி பாக்குறேன் எங்கடா காணனு. என்னடா தங்கம் பண்றீங்க இங்க, வாங்கடி மயிலே தங்க வாங்க. சரிடி சரி. இவன் கொஞ்சம் அந்த கிரே கலரும் அந்த செவலை கலரும் அந்த ஆரஞ்சு கலரும் கலந்த மாதிரி இவன் இருப்பேன். எல்லா குட்டிங்களுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் நல்லா வித்தியாசமாக நமக்கு தெரிகிற மாதிரி தான் இருப்பாங்க. எந்த குட்டி எதுன்னு சொல்லி நமக்கு கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கலரு டிசைனு அப்படி அந்த மாதிரி இருப்பாங்க. அடங்குதாங்களே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் எனக்குள்ளே இருங்கடா, ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இவங்களெல்லாம் வச்சுட்டு எப்படி தான் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது. இப்போ சிஞ்சு சாப்பிட்டு வர வரைக்கும் இவங்களை நம்ம எதையாவது ஒன்றை பண்ணி இவங்களை ஒரு இடத்துல நம்ம வச்சுக்கிட்டோம்னா சிஞ்சு நிம்மதியாக சாப்பிடுவா. இல்லைன்னா இதுங்க அவங்க சாப்பிட்றப்ப வீலுன்னு கத்தும். அதை விட்டுட்டு ஒடியாந்துருமா. அங்கே பாரு சாப்பிட்டு வந்துட்டாங்க. ஆனா இந்த பெரிய பிள்ளைங்க பாசம் வச்சுக்கிட்டு இந்த சிஞ்சு பண்ணுது பாருங்க ஒரு வேலை. ஐயோ அப்பா முடியலப்பா சாமி, ஓவரா பண்ற சிஞ்சு. சிஞ்சு தானே. ஏய் சிஞ்சுமா ஏய். ஆஹா சிஞ்சுக்கு அங்க படுத்து இருக்கு.
கண்டுபிடிக்க முடியாது. அடையாளமே இருக்கிறதுலே ரொம்ப குட்டியா எந்த பூனைக்குட்டி இருக்கோ அவன் தான் சிஞ்சு. ஏன்னா சிஞ்சுவை விட எல்லாம் பெருசா வளர்ந்துட்டாங்க. ஒரு பக்கம் தாய்ப்பால், ஒரு பக்கம் மீன், அப்படி வாழ்றாங்கடா வாழ்க்கை. நீங்க பாக்குறத பாரு, உடனே சொல்றேன். இதுங்க என் தங்க குட்டிங்கடா இது. சரிம்மா, என்னம்மா அம்மா பார்த்து கத்தலாமா, இப்படி கத்தலாமா? பாரு குட்டி கருப்பெல்லாம் அம்மா கிட்ட எப்படி ஒட்டிக்கிறான், நீ மட்டும் ஒட்டவே மாட்டேங்கிற. சரி சரி, ஹைட்டை கண்டா பயம் போல இந்த கீர்க்கு பயலுக்கு, அதனால தான் கத்துறான். சரி போ, கீழே போ. இவன் மட்டும் மடியில் போட்டால் போச்சு, அப்படியே தூங்கிடுவான். ஒரு பொசிஷன் பார்ப்பாரு, அப்படியே வந்து படுத்துக்கு வருவார். இங்கே பாருங்க, அப்படியே படுத்துக்குவான். எனக்கு நான் இங்கே இதுக்குள்ளே என்ன இருக்குது? ஏய் என்னடா செய்றீங்க? உங்கரே உச்சாக்கான்னு போய் விட்டுறாத, அப்புறம் அக்கா வந்து உங்களை சாத்தி விட்டுருவா. சாஷா, ஆஸ்பத்திரி போமா? இல்லே எப்பல வா, சாப்பிட்டு முடிச்சிட்டீல. உனக்கு மீன் போட்டது எதுக்காக நினைக்கிறேன்? ஆஸ்பத்திரி போறதுக்கு தான். போறப்ப கொஞ்சம் நல்ல சாப்பிட்டு விட்டு சந்தோஷப்படுத்துவோன்னு சொல்லி தான் மீன் போட்டேன். வா போவோம். வாடா, ஏறிக்கடா, இதுல ஏறிக்கடா, வாடா ஏறிக்கடா போவோம். இப்போ ஊசி போட்டு 3 நாள் தொடர்ந்து ஊசி போட்டதுனால இந்த கூடையை கண்டா வரமாட்டேங்கிறியான், ஓடி ஒழிகிறியான். முதல்ல கூடையை கண்டா எங்கேயோ போறோன்னு சொல்லிட்டு ஒடியாருவான்ல. இப்ப ஆஸ்பத்திரிக்கு கொஞ்ச நாள் போகவும் ஆஸ்பத்திரிக்குன்னு சொல்லி தெரிஞ்சு போயிருது, வரமாட்டேங்கிறியான். கண்டக்கம்மா, உள்ள போமா, உள்ள போமா, உள்ள போட தங்க இந்த தங்கோட போத்தியா, உள்ள போ, போ உள்ள போடா, உள்ள போய்க்கடா, உள்ள போடாமா, உள்ள இப்படிதான் ஆஸ்பத்திரியை பார்த்து இப்போ பயமாயி போயிடுச்சு ஷாஷா குட்டிக்கு. நாங்கள் வந்து இப்போ என்னன்னா 3 நாள் இன்ஜெக்ஷன் போட்டுமே அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்து எந்த கண்ட்ரோலுமே ஆகலை, அது அப்படியே தான் இருந்துச்சு. அதனால என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வந்து அடுத்து வந்து ஃபேமிலி பிளானிங் பண்ணிருங்க, ஒருவேளை அந்த சிம்டம்ஸ்க்காக கூட அவங்க வந்து அடிக்கடி யூரின் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால சரி நீங்கள் ஒரு நாள் வந்து எப்போ ஆப்ரேஷன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் போட்டு போயிருக்கோங்க. அந்த டாக்டர் வந்து 4 மணி வரைக்கும் தான் இருப்பாங்கன்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு கூப்பிட்டுட்டு நான் வந்து அப்பாயின்மெண்ட்டுக்காக கிளம்ப போகிறோம். அடுத்த வீடியோவில் இவனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணோம், என்ன மாதிரி ப்ரொசீஜர்லாம் பண்ணாங்க அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். என்னாச்சு? என்கிட்ட உட்காந்துருக்கானாமா, அதனால இவங்க தூக்கிட்டு போறாங்க. ஆமா, நல்லா இருக்கே கதை. அம்மாட்ட சொல்றதுக்கு ஐயோ ஓ சொல்லு, எனக்கு அவங்க அம்மா வந்து எனக்கு என்ன பயம்? ஆமா, இந்த குடுக்காதம்மா. உங்க அம்மா வந்தா எனக்கு என்ன? என்னம்மா இது நான் வளர்க்குற பிள்ளைங்க, நான் தான் வச்சிருப்பேன், உங்க அம்மா போ சொல்லு. இப்படிதான் மடியில ஏறி பாக்கலாம் பின்னாடி ஒருத்தன் மடிச்சு மாடி தங்கம் அடிச்சு அம்மாட்ட படுத்து, இப்படி படுத்துக்கோ, அம்மா பக்கத்துல படுத்துக்கோ. என்னடா என்ன நீ பாக்குறீங்க? என்னடி பாக்குற? என்ன பாக்குறீங்க? இது மூச்சு ஏற்றி வந்து யாரு இது? யார பாக்குறாங்க? குட்டி கருப்பன். டே கருப்பா, நல்லா நோட்டீஸ் பண்றான் பாரு. கடிக்காதடா. இங்க பாரு தம்பி பாரு, தம்பியாவது தொம்பியாவது பாடி அப்படின்றியா? கியூட்டா பண்ணுவா செவல. இவன் இருக்கான்ல அப்படியே ஷாஷா மாதிரி முகபாவனை எல்லாமே ஆட்டிடியூட் எல்லாமே ஷாஷா மாதிரியே பண்ணுவான். ரொம்ப அதாவது ரொம்ப சாஃப்டா இருப்பான்னு சொன்னா கூட இவன் தான் ரொம்ப சாஃப்டா இருப்பான். ஷாஷா எந்த அளவுக்கு ரொம்ப சாஃப்டோ அதே அளவுக்கு இவனும் சாஃப்ட். நகம் போட மாட்டான், நெகத்தை வச்சு கீற மாட்டான். நம்ம எங்க சோஃபாவை மட்டும் கீறி இப்படி நாஸ்தி பண்ணி வைப்பானு. தூக்குனா மட்டும் சமத்து பிள்ளையா இருப்பான், பரண்டி வைக்க மாட்டான். அறிவு பிள்ளை இது. இன்னைக்கு நீ அறிவு பிள்ளை தானடி, நீ அறிவு பிள்ளை தானடி. பத்தில இப்பதான் குட்டி பிள்ளைய மிதிக்கிறான் பாரு. நீ இப்பதான் அறிவு பிள்ளைன்னு சொன்ன, அறிவுலி சேட்டை பண்ணுவியா? இது இருக்கு பாத்தீங்களா, இது செத்துக்கு எப்படி பறந்து விடுது? எதுக்குடா போறேன்ற அம்மாவை? ஐயோ எந்திரிச்சு போ சொல்ல. எந்திரிச்சு போடா கருப்பா, எந்திரிச்சு போ போ போ. நல்லா பழகி வச்சுட்டாங்கடி. ஆமா தெரியுது பாரு இவனுங்களுக்கு. கொஞ்ச நாள்ல மேல வேற போயிருவானுங்க. அம்மாட்ட போ போ, உங்க அம்மாட்ட போ போ. யாரு உங்க அம்மான்னு தெரியாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் உனக்கு. போ உங்க அம்மாட்ட போ. கோ போ அம்மாட்ட போ, உங்க அம்மாட்ட போ, உங்க அம்மாட்ட போடா. நீ நான் இல்ல உங்க அம்மா.
நான் உங்க அம்மா இல்ல, அங்க இருக்கா உங்க அம்மா, அம்மாட்ட போ. போ அந்த அங்க பாக்குறா பாரு, திருட்டு முடி முழிக்கிறா பாரு. உங்க அம்மா அங்க போ, இங்க பாரு உங்க அம்மா அங்க இருக்கா, போ கோ போ, அங்க போ, அங்க போ. நீ போ, இல்ல என்கிட்ட வர வேணாம், நீ முடியவே முடியாது. நீ எனக்கு வேண்டாம், எனக்கு வேணாம்னா வேணாம், நீ போ உங்க அம்மாட்ட போ, உங்க அம்மாட்ட போ, போ உங்க அம்மாட்ட. திரும்பிக்கோ, தேவையே இல்ல, நீ போ உங்க அம்மாட்ட போடா. நீ போடா உங்க அம்மாட்ட. சரி, இங்க ஒரு கத்துறத சரிடா தங்கம். அம்மா இல்லையா, அம்மாடி அம்மாடி, நான் தாண்டி உன் தங்கம், நான் தாண்டி உன் அம்மா. எல்லாம் பைத்தியமா சுத்துது எங்க வீட்டுல.